ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான சமையல் ரொம்ப எளிமையாகவும் சூப்பராகவும் ஒரு கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மண் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு தாளித்து இடித்து வச்ச பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, கல்லுப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரை வதக்குங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் தக்காளி, மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி அது கூட வெட்டி வச்ச கத்தரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, வேக வச்சு எடுத்து வச்ச மொச்சப்பயிரும் சேர்த்து நல்லா கிளறி கரைச்சி வச்சுருக்க புளியையும் ஊற்றி தேவையான அளவு தண்ணி சேர்த்து குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மிளகாத்தூள் பச்சை வாசனைலாம் போனதும் குழம்பு நல்லா சுண்டி வரும்போது க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச கருவாட்டையும் சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி.